ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் ஒரு ரெசிபி செஞ்சு பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் அது எப்படி செய்கிறது பார்க்கலாம். வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கன்னா கூட உங்களுக்கு கவலையே வேண்டாம். ஒரு 1/2 kg சிக்கன் இருந்தால் போதும். 3 லெமன், 1 டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பர் இருந்தால் போதும். நம்ம இந்த ரெசிபி சூப்பராக செஞ்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா பெப்பர் தான். ஏன்னா இந்த ரெசிபியே பெப்பர் லெமன் சிக்கன். ஸோ இந்த பெப்பரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும். ரொம்ப சூடு ஏறக்கூடாது. லைட்டாக சூடு ஏறிருந்து நீங்கள் எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அது ஆறுனதுமே உரலில் தட்டி எடுத்துக்கோங்க. ஒன்று பாதியமாக தட்டி எடுத்துக்கோங்க. அப்படி போடும்போது தான் உங்களுக்கு சிக்கன் வந்து சூப்பர் டேஸ்ட், ஃப்ளேவர் எல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 1 கப் அளவு தயிர் ஊற்றிக்கோங்க. நல்லா கெட்டியான தயிர் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 லெமன் எடுத்து ஜூஸ் ஸ்க்வீஸ் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், க்ரஷ் பண்ண பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், சால்ட் சிக்கன் தேவையாக்கிற அளவு, இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். இந்த தயிர், லெமன், உப்பு, பெப்பர் பவுடர் இது எல்லாமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கணும். நீங்கள் டைம் இருந்தால் 1 டே பிஃபோர் கூட இது மேரினேட் பண்ணி வச்சுங்க. ஆனால் இப்போ நான் 1 ஹவருக்கு மேரினேட் விடுறேன். அது மேரினேட் ஒரு பக்கம் ஆயின்னு இருக்கட்டும். ஓகே, இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. அது ஒரு கடாய் வச்சுடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கிங்க. அதில் சீரகம், சோம்பு 1 ஸ்பூன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரே ஒரு பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். இது ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சோம் பாருங்கள் சிக்கன் மட்டும் எடுத்து 1 பீஸாக நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஆயிலில் இப்போ சிக்கன் போடும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா 2 பக்கமும் திருப்பி விடுற அளவுக்கு நீங்கள் அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்படியே ஃப்ரை ஆகட்டும். தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றாதீங்க. ஆல்ரெடி சால்ட் கூட நம்ம போட்டிருக்கோம். முக்கியமானது என்னென்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஃப்ரை பண்ணணும். ஏன்னா தண்ணி எதுவுமே இல்லை, எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ ஆயிலே அது வந்து நம்ம 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா அது ஒரு ப்ரௌனிஷ் ஆகணும். அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, இப்போ இது ஃப்ரை ஆகிட்டு பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த கர்டு மிக்ஸ்சர் இருக்குது இல்லைங்களா, அதுதான் ஆட் பண்ணிக்கணும். அதை ஆட் பண்ணிவிட்டு பிறகு கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி 1 பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் பவுடர், 3 டீஸ்பூன் அளவு வாட்டர் ஊற்றிட்டு அது நல்லா லம்ப்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ப்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம சிக்கனில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நீங்கள் இது வரைக்கும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணலன்னா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி 1 டே பிஃபோர் கூட நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சு நெக்ஸ்ட் டே செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி வச்சு ஆட் பண்ணிட்டோம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பெப்பர் பவுடர் கூட நம்ம க்ரஷ் பண்ணது தான் போடணும். எப்போவுமே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி க்ரஷ் பண்ணிட்டு போடும்போது அதிலேருந்து அந்த ஃப்ளேவரும் அந்த டேஸ்ட்டும் அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும். தேவையாக்கிற அளவு சால்ட் போட்டுட்டு, கரம் மசாலா போட்டு, பெப்பர் பவுடர் போட்டு, நான் 4 க்ரீன் சில்லி போட்டிருக்கேன். ஸ்லிட் பண்ணி போட்டுக்கோங்க க்ரீன் சில்லி. ஓகே, பாருங்கள், க்ரீன் சில்லி நீங்கள் ஸ்லிட் பண்ணி போடும்போது அதுவும் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இது மைல்டாக அந்த காரம் கொடுக்கும். அது அப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இது மெயின் ஹைலைட் வந்து பெப்பர் பவுடர் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த கார்ன்ஃப்ளவர் மசாலாஸ் நம்ம இப்போ ஆட் பண்ணியிருக்கிறது இது எல்லாமே சிக்கனில் போயிட்டு இன்னும் ஒரு 50% அது குக் பண்ணுறதுக்கு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சோம். க்ளோஸ் பண்ணி வைங்க, ஒரு 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வைங்க. ஏன்னா மீடியம் பீசஸாக இருக்கிறதுனால சீக்கிரமே குக் ஆகிடும். முக்கியமான விஷயம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். இல்லைன்னா சிக்கன் வந்து ரொம்ப ஹார்ட் ஆகிடும். ஃபைனலாக மறுபடியும் கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டு கொரியாண்டர் லீவ்ஸ் கார்னிஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 லெமன் ஸ்லைசஸ் கட் பண்ணி அது போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. அந்த லெமன் ஜூஸு உள்ளே இறங்கும் போது அப்படியே தோலோடு கட் பண்ணி போடுங்க. அது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இன்றைக்கி நான் இதை வந்து ரோட்டியோடு தான் சர்வ் பண்ணுறேன். சிக்கனும் நம்மளுக்கு நல்லா குக் ஆகிட்டு நல்லா ஒரு அரோமேட்டிக்காக இருக்குது. பாருங்கள், சூப்பராக இருக்குங்களா? மவுத் வாட்டரிங்காக இருக்கா? இப்போ சாப்பிட்ணும் போல். இது வந்து நீங்கள் கீ ரைஸ்க்கு நல்லாயிருக்கும், ரோட்டி சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் செய்து சாப்பிட்டு தெரியப்படுத்துங்க. நானே நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது, நீங்கள் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இன்னொரு நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.